உங்களோட வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். அதுவும் பாரதிய நம்முடைய தமிழகத்தினுடைய வெளிவெள்ளி புரட்சி நாயகன் எங்களுடைய அண்ணாமலை வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். இப்போது அவர் தன்னுடைய சிறப்புரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு கண்ணியம் மிக்க ஒரு மனிதர், எப்பொழுதும் கூட பம்பரமாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், புதுவை சட்டப்பேரவையினுடைய ஸ்பீக்கராக இருந்த ஒரு மனிதர், இன்னைக்கு மறுபடியும் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். உங்களுடைய அன்பையெல்லாம் கொடுத்து அவரை மறுபடியும் வெற்றி பெற செய்து உங்களுடைய குரலாக புதுவையினுடைய சட்டமன்றத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய செல்வமையா அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. அவருடைய செயல், அவருடைய அறிமுகம், அவருடைய செயலே அவருடைய பேச்சு. 5 ஆண்டு காலமாக நானும் அவரை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் வாழ்கின்ற காமராஜர் ஐயா என்ஆர் அவர்களோடு இணங்கி தொகுதிக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியுமோ அனைத்தையும் கொண்டு வந்து ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுவைக்கு வந்திருந்தார். ஒரு சரித்திரம் காணாத ஒரு வரவேற்பு இங்கே நீங்கள் அளித்தீர்கள். 40,000 பேருக்கு மேல புதுவை மண்ணில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொன்னீர்கள், உங்களுடைய அன்பை பொழிந்தீர்கள். இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் புதுவைக்கு வந்த பொழுது ஒரே நாளில் 2700 கோடி ரூபாய்க்கு புதுவை மண்ணில் நலத்திட்ட உதவிகளை ஆரம்பித்து விட்டு சென்றார். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், 2 அரசும் இணக்கமாக இருக்கும் பொழுது, மாநிலத்தில் என்ஆர் ஐயாவுடைய அரசும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசும் மத்தியில மோடி ஐயாவுடைய அரசும் இணக்கமாக இருக்கும் பொழுது 5 ஆண்டு காலத்தில் எப்படிப்பட்ட வளர்ச்சி என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், 10 ஆண்டு காலம் மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2004 14 வரை புதுவைக்கு மொத்தமாக 9,000 கோடி ரூபாய் நிதி பகிர்வு கொடுத்தார், கிராண்ட் இன் எய்ட். இன்னைக்கு 11 ஆண்டு காலத்தில் 2014 25 முடியும் வரை 26,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கிறார். 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி 9,000 கோடி, 11 ஆண்டு நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி 26,000 கோடி. இது ஒன்று மட்டுமே சான்று. புதுவைக்கு மோடி ஐயா வந்த பிறகு எவ்வளவு நிதி பகிர்வு கொடுத்திருக்கிறாங்க என்பது உங்களுக்கு சாட்சி. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, புதுவை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மோடி ஐயாவோடு இணக்கமாக மோடி ஐயாவுடைய கரத்தை பிடித்து உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான ஆட்சி இங்க வேண்டும். இன்னைக்கு 5 ஆண்டுகள்ல பாருங்க, உங்களுடைய குழந்தைகள் புதுவையில படிச்சாங்கன்னா நான் பார்த்திருக்கிறேன், சென்னையில வேலை பார்ப்பான், கோயம்புத்தூர்ல வேலை பார்ப்பாங்க, பெங்களூர்ல வேலை பார்ப்பாங்க. ஆனா அந்த 5 ஆண்டுகள்ல நிலைமை மாறி மாறி புதுவையிலே வேலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். ஏசர் என்கின்ற லேப்டாப் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகள்ல புதுவைக்கு மட்டும் வந்து 3 லட்சம் லேப்டாப் ஒரு வருடத்திற்கு தயார் செய்யக்கூடிய தொழிற்சாலை புதுவைக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்களே, ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய சோகோ நிறுவனம் புதுவைக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய குழந்தைகள் இன்னும் 5 ஆண்டுகள்ல படித்து முடித்து விட்டு இங்கேயே வேலை பார்ப்பதற்கான எல்லா முயற்சியும் 2 அரசும் சேர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றார். தாய்மார்கள் பெரும் அளவில் நம்முடைய செல்வமையா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றனர். இன்னைக்கு பாருங்க, மகாராஷ்டிராவில் தான் இந்தியாவில் அதிகப்படியாக தாய்மார்களுக்கு உரிமை தொகை 2100 ரூபாய் மகாராஷ்டிரால, அதான் இந்தியால அதிகங்க. இன்னைக்கு புதுவையில சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு 2500 ரூபாய் இந்தியாவில் மிக அதிகமான உரிமை தொகை நம்முடைய புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம கொடுக்கின்றோம். மகாராஷ்டிரா 2100. தமிழ்நாடு பார்த்தா 1000 எல்லா கட்சியும் 2000 சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. புதுவையில 2500. மஞ்சள் அட்டை இருந்தால் 1000 ரூபாய். பெரியவங்க எத்தனையோ பேர் நிக்கிறாங்க, அவர்களுக்கு இன்னைக்கு ஊக்கத்தொகை, பெரியவர்களுக்கு ஊக்கத்தொகை நமக்கு தெரியும். 60 வயதுக்கு இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஊக்கத்தொகை 500 ரூபாய் நாம் உயர்த்தி இருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும், இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பு, வேலை வாய்ப்பு, மகளிர் அவர்களுக்கு உரிமை தொகை, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து பணத்தை கொண்டு வந்து புதுவையினுடைய வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியை பாருங்க, புதுவையில 16 இடத்துல போட்டியிட வேண்டிய காங்கிரஸ் கட்சி 22 இடத்துல போட்டியிடுறாங்க. 22 இடத்துல 6 இடம் அதிகமாக. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் அவருக்கே திமுக அரசின் மீது நம்பிக்கை இல்லை. எம்பியா இருக்கக்கூடிய திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில்ல அவரு எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டி போடுறாங்க.
ஒரு பத்திரிகை நண்பர் கேட்கிறார், அண்ணே நீங்க தான் எம்பியா இருக்கிறீங்களே மறுபடியும் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னு. அதுப்பா கொஞ்சம் அரசியல் சூழ்நிலையெல்லாம் மாறினா கூட்டணி ஆட்சி வரும், நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் நானும் நிக்கிறேன். இன்னைக்கு தமிழகத்துல அண்ணன் திருமாவளவன் அவருடைய நிலைமையை என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நல்ல தலைவராக இருந்தவர் திமுக கூட்டணியில, திமுக கூட்டணி மெஜாரிட்டிக்கு தமிழ்நாட்டில் வராதுன்னு அவரும் நிக்கிறார். ஆனா இங்க எந்த காலத்திலும் காங்கிரஸ் திமுக புதுவையில நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போவது இல்லை. 5 ஆண்டு இதற்கு முன்பு நீங்க கொடுத்து பார்த்தீங்க. காட்டாட்சி காட்டாட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் புதுவையில வந்து தஞ்சம் புகுந்திருந்தான். நமக்கு இது வேண்டாம். தாய்மார்கள் பாதுகாப்புக்கு நம்முடைய ஆட்சி, தாய்மார்கள் முன்னேற்றத்திற்கு நம்முடைய ஆட்சி. குறிப்பாக வாழுகின்ற காமராஜராக இருக்கக்கூடிய என்ஆர் ஐயா இன்னைக்கு புதுவையில பாருங்க, ஒரு பெண் குழந்தை புதுவை மண்ணில பிறந்தா, ஒரு பெண் குழந்தை 50,000 ரூபாய் அந்த பெண் குழந்தையினுடைய பெயர்ல வைப்பு நிதி போடுறாங்க. என்ஆர் ஐயா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு சொல்லிட்டாங்க, அது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்த போகின்றோம். ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்மாருக்கு அதிக மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய இந்த புதுவை மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, புதுவையை பொறுத்தவரை மோடி ஐயா நமக்கு வேண்டும், புதுவையை பொறுத்தவரை என்ஆர் ஐயாவும் நமக்கு வேண்டும். 2 பேரும் சேர்ந்திருந்தா தான் புதுவையினுடைய வளர்ச்சி. அவர்கள் 2 பேர்த்தோடு செல்வம் மன்னனும் 3 பேரும் சேர்ந்திருந்தால் தான் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி. இந்த முறை இன்னும் பெரிய பொறுப்பு கண்ண போக இருக்கிறாங்க. இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு போக இருக்கு. எல்லோரும் உங்களுடைய அன்பை பொழிந்ததற்காக உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறந்தும் இருந்து விடாதீர்கள் அம்மா, இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னத்திற்கு நாம வாக்களிக்கணும். எல்லா கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள், என்ஆர் காங்கிரசினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஐயா நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து பெரிய வரவேற்பு ஆதரவு கொடுத்தீங்க. நாம பாருங்க, நம்முடைய புரட்சி தலைவர் புரட்சியாளர் பீம்ராவ் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றோம். அவருடைய சமூக நீதி புதுவையில் எப்போ இருக்கணும், அவர் காட்டி இருக்கக்கூடிய வழியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் எங்க கை காட்டினாரோ அந்த வழியில இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. மிச்சவங்க எல்லாம் பேச்சுக்கு மைக்கில சொல்றாங்க, அந்த மாதிரி நடக்கிறவங்க மோடி ஐயா மட்டும்தான். அதனால் மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி வெற்றி சின்னம் தாமரையில நம்முடைய தாய்மார்கள், நீங்க காலையில முதலா போய் தாய்மார்கள் வாக்களிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் போய் நீங்க ஓட்டு போட சொல்லணும். பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஏம்பலம் செல்வமணன் அவர்கள் இந்த தொகுதியில பெரிய வாக்கு வித்தியாசத்துல, சரித்திர வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.